பிரைசலர் கத்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது. பிரியமான தேவனுடைய சின்னங்களை இந்த நாளிலும் கூட கத்தருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு இடைப்பட்டு பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறபடினாலே இந்த வேளையில கூட நம்மை தாழ்த்தி செபித்து நாம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, அப்பா எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் ஆண்டவரே எங்களோட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக அநேகர் பலன் அடையட்டும், அநேகர் திடன் அடையட்டும் ஆண்டவரே, அநேகர் தேற்றப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்களோட இடைப்படும் பெரிய காரியத்தை செய்வேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சென்று தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வாசிக்கலாம். ரோமரின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு அடிமைகள் கிடையாது. நம் நீதிக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகையினால தான் நாம் பயப்படக்கூடாது என்பதை இந்த வேத வாக்கியம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். பிதாவே என்று சொல்லி அழைப்பதை பார்க்கிலும் அவரை ஒரு தகப்பனை போல பாவித்து அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் பயப்படும் பொழுது அவர் துணையாக நிற்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு துணை செய்யக்கூடியவராக இருக்கிறாராம். நம் பயமில்லாதபடிக்கு ஒரு சுக வாழ்வை வாழத்தக்கதாகத்தான் கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார். தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார், உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் பயப்படக்கூடியவனாக இருப்பான். பாவத்தில் அடிமையா இருந்தோம், அந்த பாவத்திலிருந்து நம்மை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு நாள் தேவனுக்கு பிரியமில்லாத விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்த நீங்களும் நானும் அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை, பாவத்திற்கு அடிமை. ஒரு சில பேரு தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் நம் மேல வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக, கர்த்தர் நம் மேல வைத்த அன்பின் நிமித்தமாக கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து நம்மை நீதிமானாய் மாற்றி அவருடைய பிள்ளையாக மாற்றி அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாராம். நம்ம அடிமைகள் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அடிமைப்பட்ட ஒரு மனுஷன் அவன் என்ன பண்ண மாட்டான்னா, எஜமானிடத்துல போயிட்டு ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால தான் அடிமை தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அடிமையா இருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தரிடத்துல போயிட்டு தாராளமாய் ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் மகன் மகள் என்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால என்னை கர்த்தர் பிள்ளையாக நினைத்து கொண்டிருக்கிறார், பிள்ளையாக பாவிக்கிறார் என்று சொல்லி நினைக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வேலையில கூட என்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். என்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, கேட்டு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நீங்க பயப்படாதபடிக்கு தேவ சமூகத்துல தைரியமாய் அவருடைய கிருபாசனத்துக்கிட்ட நீங்க போகும் பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க அடிமை அல்ல என்பதை முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நான் பாவத்துல இருந்தங்க, பாவத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு மனுஷியாக இருந்த, இப்பொழுதோ அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒரு மகனாக காணப்படுகிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள், பயப்படாதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஒரு சில பேருக்கு வியாதி குறித்து ஒரு பயம், ஒரு சில பேருக்கு கடனை குறித்து ஒரு பயம், ஒரு சில பேருக்கு எதிர்கால வாழ்க்கை குறித்து ஒரு பயம். இந்த பயம்லாம் ஏன் உண்டாகுது? உங்களுக்குள்ளாக தேவ அன்பு இல்லாததுனால தான் உங்களுக்குள்ளாக பயம் உண்டாகி கொண்டிருக்கிறது. அன்பு என்ன பண்ணுமா? பயத்தை புறம்பே தள்ளுமா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது போல, அன்பு இல்லாத ஒரு மனுஷனிடத்துல தான் பயங்கள் உண்டாகும். அந்த மனுஷன் தான், நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கோ, நான் செய்யக்கூடிய காரியம் என்னமா முடியுமோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தின் குறித்து பயந்து 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 வாழக்கூடியவனாக காணப்படுவானாம். ஆகையினால பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளாக ஒரு முழுமையான அன்பு தேவன் மேல இருந்ததுன்னு சொன்னா எந்தவித காரியத்தை குறித்தும் உங்களுடைய வாழ்க்கையில பயம் உங்களுக்கு உண்டாகாது. நீங்க தைரியமா இருப்பீங்க. ஏன் சொன்னா, நீங்க கர்த்தருடைய பிள்ளை,
நீங்க தேவனுடைய மகள், தேவனுடைய மகன். நான் கேட்டால் எனக்காக கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆகையினால எந்த ஒரு காரியத்தை குறிச்சும் பயப்படாதீங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு உருவாகி கொண்டு இருக்கிறதா, அந்த பிரச்சனையை எதிர்க்க முடியாதபடிக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா, அந்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நீங்க முதலாவதாக விசுவாசிக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன், நான் அடிமை அல்ல, என்னுடைய ஜெபம் தேவ சமூகத்துல போய் எட்டும், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கர்த்தர் மேல நீங்க விசுவாசத்தை வைக்கும்போது கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வியாதியை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க, போராட்டத்தை கண்டு பயப்படாதீங்க. இந்த பிரச்சனை, வியாதி, போராட்டம் இது எல்லாவற்றையுமே போக்கக்கூடிய ஒரு தகப்பன் எனக்கு உண்டு, ஒரு தேவன் எனக்கு உண்டு, ஒரு கர்த்தர் எனக்கு ஒருவர் உண்டு என்று சொல்லி நீங்க விசுவாசித்து அவரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சகாயராக அவர் இறங்கி வருவாருங்க, உதவி செய்வாருங்க. அப்பா என்று அழைக்கும் பொழுது அவர் மறு உத்தரவை அருளக்கூடியவராக இருக்கிறார். அடிமைத்தனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தவித்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. இந்த அடிமைத்தன வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே, அப்பா இந்த எகிப்து தேசத்துல எங்களுக்கு வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றுமே கிடைக்க முடியாதபடிக்கு இருக்குது. இந்த இடத்துல நாங்க என்ன பண்றோம்னா அடிமைனால ஆண்டவரே ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்கள், கர்த்தரை நம்பக்கூடியவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கக்கூடியவர்கள். நீங்களும் தேவ பிள்ளைகளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. என்றைக்கு கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றையிலிருந்தே அவர் உங்களுக்கு தகப்பனாக மாறி இருக்கிறார். நீங்க அடிமை கிடையாது. ஆகையினால கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி தேவ சமூகத்துல நீங்க கர்த்தரோடு நெருங்குங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வாசிப்போம் ஏசாயாவின் புஸ்தகத்திலிருந்து 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. யாக்கோபே, இஸ்ரவேலே, உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் நான் சொல்லுகிறேன், பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க. உங்களை ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக, உங்களை மீட்பதற்காக ஒரு ரட்சகர் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாக உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் ஒருவர் உண்டு. ஆகையினால என்னை உருவாக்கின ஒரு தேவன், என்னை படைத்த ஒரு தேவன், எனக்கு சகாயம் செய்யக்கூடிய ஒரு தேவன், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நீங்க கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கையை வைக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது சீக்கிரத்துல நீங்கும். ஆகையினால பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. நிறைய கடன் சேர்ந்து போச்சு, இந்த கடனை என்னால் அடைக்க முடியல, கடன் கொடுத்தவர்கள் இதை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிற இது எல்லாமே என்னால் செய்ய முடியும், என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நான் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக நீங்க வளர்த்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. நல்ல பிரியமானவர்களை, எதை கண்டும் பயப்படாதீங்க. யோபு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அவன் என்ன பண்றானா, ஐயோ என் வாழ்க்கையில ஐயோ பிரச்சனை வந்துருமோ, போராட்டம் வந்துருமோ, என்ன சூழ்ந்திருக்கிற காரியங்கள் இப்படியா இருக்குதுன்னு சொல்லிட்டு தினந்தோறும் பயந்து கொண்டே இருந்தா பயந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில நேரிட்டுச்சுங்க. நீங்க எதெல்லாம் குறித்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியங்களுக்கு உங்களுக்கு வந்து நேரிடும். ஆகையினால தான் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விசுவாச வார்த்தைகளாக காணப்பட வேண்டும். நம்ம அறிக்கையிடுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவைகளாக இருக்க வேண்டும். பயப்படாதீங்க. எதை குறிச்சோ எதை வேணாலும் என்னால செய்ய முடியும், என் கர்த்தர் எனக்கு சகாயராய் வருவார் என்று சொல்லி நீங்க நம்பிக்கொண்டிருங்க. யோபுக்கு அப்படிதான் என்ன பண்ணிச்சுன்னா அவங்க பயந்த காரியம் நேரிட்டது. நீங்க பயந்தீர்கள் என்று சொன்னால் எதற்கு பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ அந்த பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் நீங்க அடிமை அல்ல, அந்த ஆவியை விரட்டக்கூடிய நான் அனுபவத்தை பெற்றவன், நான் ஞானத்தினால நிறையப்பட்டவன், அபிஷேகத்தினால நிறையப்பட்டவன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்களை கொண்டு தேவன் என்ன பண்ணுவாருன்னா பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க ஒவ்வொரு காரியத்தை பார்த்து 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 பயந்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாதுங்க. ஏன் என்னால செய்ய முடியாது? ஒரு சில பிள்ளைகளுக்கு படிப்பின் காரியத்தை குறித்து பயம், நான் படிக்க போறேன் ஆனா எனக்கு சரியான நினைவாற்றல் இருக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்ய போனாலும் ஒரு தோல்வியில முடியுது. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல கொடுக்கவே இல்லை. தேவன் அந்த ஆவியை விரட்டக்கூடிய வல்லமையைத்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற. என்னால ஏன் முடியாது, என்னால ஏன் செய்ய முடியாது, நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி நீங்க நம்பிக்கையோடு அந்த காரியத்தை செய்யுங்கள். கர்த்தர்
உங்களோடு கூட இருப்பார். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி, எல்லாவற்றையும் செய்ய ஒரு பலன் இருக்குதுன்னு சொன்னா அப்ப நீங்க அந்த பலத்தை கொண்டு, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பலனை கொண்டு நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடியுமாக. என்னால பிரியமானவர்களே, அடிமைக்கு தான் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அவனால போயிட்டு ஒரு காரியத்தை தன்னால சுயமாக செய்து முடிக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா என்று அழைத்தால் நம் பக்கத்துல வந்து கர்த்தர் நிற்கக்கூடியவராக இருக்கிறார். வேதத்துல கூட எத்தனையோ சின்னங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்களும் தேவனுடைய பிள்ளை, முதலாவதாக அதை விசுவாசியுங்கள். அவர் எனக்கு தகப்பன், அப்பா என்று அழைக்கக்கூடிய ஆவியை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க அந்த அதிகாரத்தையும் அந்த ஆவியையும் பயன்படுத்தும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஒரு வெற்றியை காண முடியுமாக. என்னுடைய பிரியமானவர்களே, எந்த காரியத்தை குறித்து பயப்படாதபடிக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி கொண்டே பொங்கல். கர்த்தர் உங்களோடு இருப்பார். நாம் வாசிக்கலாம் தானியேலின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஹல்லேலூயா. தானியேலுக்கு தேவதூதன் இறங்கி வந்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ முழங்காற்படியிடும் பொழுது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி அவனை பலப்படுத்தக்கூடியவனாக தேவதூதன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட இந்த தானியேல் எப்பேற்பட்ட ஒரு மனுஷன், அடிமையாக அந்த பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட ஒரு மனுஷன், அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் பொழுது அவனுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு பிதா இருக்கிறார், என்னை நடத்தக்கூடியவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்பா மேல ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்ததுனால, நான் அடிமை அல்ல, இந்த ராஜாவுக்கு வேணா நான் அடிமையா இருக்கலாம், ஆனா என்னுடைய தேவனுக்கு நான் பிள்ளை என்று சொல்லி அவன் என்ன பண்ற, முழங்காற்படிட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த தானியேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுத்தார். அந்த தேசத்துல அடிமையாக விற்கப்பட்ட அநேகர் இருந்தாங்க, அநேகர் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க, அநேகர் இருந்தாங்க. ஆனாலும் இந்த மனுஷன் கர்த்தரை தேடினது நிமித்தமாக, கர்த்தரோடு அவன் அதிகமாக ஜெபத்துல தரித்திருந்ததுனால அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, இந்த அடிமைப்பட்ட இந்த தானியேலுடைய வாழ்க்கை தான் ஒரு நாள் உயர்த்தப்பட்டது. அந்த தேசத்திற்கு அவன் அதிகாரியாக மாறினா, உன்னுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக மாறினது. காரணம், அவன் அடிமை அல்ல என்பதை உணர்ந்து கொண்டான். நான் அந்த அடிமைப்பட்ட தேசத்துல இருந்தாலும் நான் அடிமை கிடையாது, அப்பாவுடைய பிள்ளை என்பதை அறிந்து கொண்டு அவன் அந்த இடத்துல கூட கர்த்தரை மகிமைப்படுத்தினதுனால, தினந்தோறும் ஜெபித்ததுனால, 3 வேளையும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்ததுனால அவனுக்கு எதிராக வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் மேற்கொள்ள தானியேலால முடிஞ்சது. இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, இந்த தானியேலுக்கு உதவி செய்த தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த தானியேலை குற்றப்படுத்தணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவன் மேல குற்றம் சாட்டணும்னு சொல்லிட்டு, அவதூறாய் பேசணும்னு சொல்லிட்டு அவன் மேல நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எதிரிகள் சூழ்ந்தாங்க. அந்த எதிரிகள் மத்தியில தான் இந்த தானியேலுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இவன் பயப்படலை, எதை குறிச்சோ என் தேவன் என்னோடு இருக்கிறார்னு சொல்லிட்டு நம்பிக்கொண்டிருந்தார். பயந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. இந்த தானியேலுடைய வாழ்க்கையில அவன் பயப்படாதபடிக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு சொல்லி நம்பி அவன் தினந்தோறும் செய்யக்கூடிய செயலை செய்து கொண்டே இருந்ததுனால அவன் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த தேசத்துல அதிகாரியாக மாறினான். பிரியமான தேவனுடைய சின்னங்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதபடிக்கு அந்த பிரச்சனையை போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த கிருபையை தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் தகப்பன் எனக்கு உதவி செய்வார். இந்த மாம்ச பிரகாரமான தகப்பன்மார்களோ தாய்மார்களோ உதவி செய்யாம போனாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செய்து வாய்க்க பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தாமே ஸ்திரப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆகையினால எதை கண்டு பயப்படாதீங்க. திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறவே இல்லை. பயம் என்பது எனக்கு கிடையாது. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றாரு. அந்த பயப்படாதபடி நீங்க இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்க பக்கத்துல உனக்கு துணையாக வந்து நிற்பார். நீங்க பயந்தீங்கன்னு சொன்னா அந்த பயந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களை மேற்கொள்ளும். ஆகையினால நீங்க பயமில்லாத ஒரு சுக வாழ்வு வாழணும். அடிமைத்தனம் கிடையாது. நான் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவன் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளாக அதிகமாக உருவாகும் பொழுதுதான் நீங்க ஒவ்வொரு
காரியத்தையும் செய்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியுமாக. நல்ல பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நீங்கள் எதை கண்டு பயப்படாதீங்க. தோல்வியை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க, ஒரு நோய், அதுக்கடுத்து ஒரு பிசாசின் போராட்டம், அதை கண்டு பயப்படாதீங்க. எதை கண்டும் பயப்படாதபடிக்கு நான் எல்லாவற்றையுமே மேற்கொள்ளுவேன். அப்பேற்பட்ட ஒரு அடிமைதனத்தின் ஆவியில் இருந்த என்னை கர்த்தர் மீட்டுக்கொண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் விசுவாசத்தினால் செய்து முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. அப்ப இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையிலும் கூட தகப்பனே, அப்பா இந்த வேளையில யாரெல்லாம் ஆண்டவரே பிரச்சனையை பார்த்து போராட்டங்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் நீர் இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே உதவி செய்வீராக. நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது போல அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக ஆண்டவரை உட்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக. ஆவியான தேவன் தாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தைரியத்தின் ஆவியை கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நீர் கட்டவிழ்க்க போறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.